ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்களா, இப்போது அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள். தேவ பிள்ளைகள், இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை பசியா, ஐயோ இந்த நன்மை இல்லையே, இந்த ஆசீர்வாதம் இல்லையே, இந்த சுகம் இல்லையே, இந்த உயர்வு இல்லையே, இந்த ப்ரொமோஷன் வரலையே, இந்த வீசா வரலையே, பிள்ளை இல்லையே, என்னென்ன காரியத்தில் இயலாமையில் பசியா, இது கிடைக்காதா, எனக்கு இந்த நன்மை வராதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பசியை ஆற்றுவீங்க, நாட்கள் வரும், திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. பசியா இருக்க நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தி அடைவீங்க. அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீங்களா? வாழ்க்கையே அழுகதான் பிரதர், கண்ணீரின் மதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்த, மனுஷருடைய வார்த்தைகள் இருதயத்தை பிளக்கிறது. அப்படியே இன்னும் இப்படி தான் வாழ்க்கை இருக்கா? இன்னும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா? பல காரியங்களை, கடன் பிரச்சனைனால, ஒருவேளை அவமான நிந்தைகளால் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? பாக்கியவான்கள் நீங்கள் நகைக்க போகிறீங்க, சந்தோஷப்பட போகிறீங்க. இதை நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன காரியத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். ஏசாயா 25:8 அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், நம்ம முகங்களிலிருந்து வர கண்ணீர் அவர் துடைக்கிறாரா. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர். உங்கள் கண்ணீரை பார்த்து ஆண்டவர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே அழகான சம்பவத்தை நாம் பார்க்குறோம். அன்னாள் மிகவும் அழுதாளாம். வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுத்துகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். பாருங்க, அண்ணா அழுகிற, ஏன்னா சக்கலத்தியாக பெண்ணினால் அது மிகவும் வேதனைப்படுத்தி व्यसனப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஏன்னா அண்ணால் மலடியா இருக்காங்க. தேவபிள்ளை 10வது வசனத்தில் வாசனை, அவன் மிகவும் அழுது, வசனம் சொல்ல மிகவும் அழுது அவள் அழுகிறா. ஆனால் அந்த அழுகைக்கெல்லாம் கர்த்தர் களிப்பை உண்டு பண்ணினார். அதே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று அண்ணா சொல்கிறத நான் பார்க்குறோம். அழுத அண்ணாளுக்கு அழகான கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார் அல்லவா? தெய்வ பிள்ளையில, உங்கள் வாழ்க்கையில் என்ன அழுகையில் இருக்கிறீங்க? பயப்படாதீங்க. உங்கள் அழுகை, உங்கள் கண்ணீர் அக்களிப்பாய் மாறுகிற நாட்கள் வரப்போகிறது. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பான். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்தோஷமாக்குவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஏன் தெரியுமா? தெய்வ பிள்ளையில, அங்கே மார்த்தாள் மரியாள் அழுகிறத பார்த்து 33 சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே அழுகிறத பார்த்து இயேசு கண்ணீர் விடுகிறார். அந்த லாசரு மரித்து போயிட்டான். ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க அழுகிறத பார்த்து இயேசு அழுது கல்லறை தோட்டத்துக்கு போய், தேவப்பிள்ளை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்குள்ள அந்த லாசருவை 4 நாட்கள் பொறுத்து ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் அல்லவா? உங்கள் அழுகையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். உங்களுக்கு ஆறுதல் தருவார். உங்களுக்கு நன்மையை தருவார். உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. என்ன காரியத்தில் இங்கே பசியோடு இருக்காங்களோ உங்களை திருப்தியாக்கப்பா. எதனால் இங்கே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்களோ இவங்களுக்கு அந்த கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. எங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறட்டுங்கப்பா. இதில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் எங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இவங்களை ஆசீர்வதித்து எங்கள் கண்ணீரை தொடச்சி எங்களை கனப்படுத்துங்கப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர்களை கண்ணீரை காண்கிற தேவன். தைரியமாக போங்க. God bless.